இளைஞர் கொலை வழக்கில் கன்னட நடிகர் தர்ஷன், காதலி பவித்ரா கவுடா ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வாசு. வாசு, வணக்கம். விவரங்கள் என்ன வாசு? வணக்கம். தர்ஷன் மற்றும் அவரது காதலி பவித்ரா கவுடா ஆகியோர் இருவரையும் கைது செய்து பெங்களூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதாவது சித்ரதுர்கா மாவட்டத்தைச் சேர்ந்த ரேணுகா சுவாமி கடந்த ஞாயிற்றுக்கிழமை பெங்களூர் நகரில் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டார். அவரது உடலை காவல்துறையினர் கால்வாயில் இருந்து கைப்பற்றிய நிலையில் அவர் அடித்து கொலை செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் ரேணுகா சுவாமி கடந்த சில மாதங்களாக கன்னட சினிமா உலகின் முன்னணி நடிகரான தர்ஷன் அவரது காதலி பவித்ரா கவுடா என்பவர்களுக்கு சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சித்து வந்ததாக தகவல் இருந்தது. மேலும் ரேணுகா சுவாமி உடல் கண்டெடுக்கப்பட்ட சுற்று வட்டார பகுதிகளில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறை சுமார் 5 நபர்களை கண்டுபிடித்து அவர்களை கைது செய்து விசாரணையில் ஈடுபடுத்தினர். விசாரணையின் முடிவில் தர்ஷன் மற்றும் பவித்ரா கவுடா ஆகிய இருவரும் அடியாட்களுடன் சேர்ந்து பெங்களூர் நகரில் உள்ள ஒரு கேரேஜில் வைத்து ரேணுகா சுவாமியை அடித்து துன்புறுத்தி உள்ளனர். அதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாகவும் காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. குற்ற செயலில் ஈடுபட்ட 10 நபர்களை ஏற்கனவே காவல்துறை கைது செய்த நிலையில் இன்று அதிகாலை மைசூர் நகரில் உள்ள ஒரு சொகுசு விடுதியில் தர்ஷன் தூங்கிக் கொண்டிருந்த போது அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மறுபுறம் பவித்ரா கவுடாவையும் கைது செய்தனர். காவலில் எடுத்து இன்று காலை முதல் விசாரணை நடத்தி வந்தனர். குற்ற செயலில் ஈடுபட்ட 10 நபர்களை தர்ஷன் மற்றும் பவித்ரா கவுடா ஆகிய அனைவரின் செல்போன் எண்களை கொலை நடந்த இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் இருந்ததை காவல்துறை தொழில்நுட்ப ரீதியாக உறுதிப்படுத்தியுள்ளனர். ஒருபுறம் செல்போன் டவருடன் அனைவரும் கொலை நடந்த இடத்தில் இருந்ததை உறுதி செய்த காவல்துறையினர் உடந்தையாக இருந்தவர்களிடமும் தர்ஷன் மற்றும் பவித்ரா குறித்து தகவல்களை வாக்குமூலமாக பெற்றுள்ளனர். இதன் அடிப்படையில் தற்போது தர்ஷன் மற்றும் பவித்ரா கவுடா ஆகிய இருவரையும் அதிகாரப்பூர்வமாக கைது செய்துள்ளனர்.